2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில கன்னியாகுமரியில எப்படி இருக்கிறது? கன்னியாகுமரி மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா கன்னியாகுமரியை பொறுத்தவரையில களச்சூழல் எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா பேச போறோம். ராம், நீங்க கன்னியாகுமரி போயிருந்தீங்க. அங்க தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படின்றது எப்பயுமே இருக்கும். ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு பாஜக அப்படின்றது தான் பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படின்றது. இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரையில புது என்ட்ரண்டா விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் வந்திருக்கு. இப்ப அவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது? இன் ஜென்ரலா நீங்க இப்ப கன்னியாகுமரியை விசிட் பண்ணும்போது என்ன மாதிரியான அரசியல் சூழல் அங்கே இருந்தது? நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தலும் 2 தேசிய கட்சிகள் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே மொத்தம் கன்னியாகுமரியில் 6 தொகுதிகள் இருக்கு. 6ல் பாஜக நேரடியாக 4 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இன்னொரு தொகுதி அவங்க கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கட்சி தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுது. ஸோ 6ல் 5 தொகுதி உங்களுக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் 2021 மாதிரியே 3 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு தேசிய கட்சியான சிபிஎம் அவங்களும் இந்த தடவை இந்த பத்மநாபபுரத்தில் போட்டியிடுறாங்க. ஸோ இந்த வருஷமும் தேசிய கட்சிகளோட ஆதிக்கம் தான் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடருது. டிவிகே ஒரு புது கட்சியாக அங்கே உள்ளே வருது. இப்போ எல்லா பக்கம் மாதிரி அங்கேயும் அவங்களுக்கான ஓட்டு பிரியுங்கிறது தான் நிலைமையாக இருக்குங்க. கன்னியாகுமரியில் நீங்கள் டெமோகிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 47% கிறிஸ்டியன்ஸ் வாழக்கூடிய ஒரு மாவட்டம் அங்கே ஸோ அங்கே இன்னுமே ஃபைட் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு தான் கிடைக்க முடியுது. இப்போ யூனிக்கான பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்கா கன்னியாகுமரியில்? கன்னியாகுமரி லிட்ரஸி ரேட் ரொம்ப அதிகம் இருக்கிற கான்ஸ்டுவன்சி. ஸோ அவங்களோட பிரச்சனைகள் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அங்கே ஒரு சிக்னிஃபிகண்ட் பாப்புலேஷன் இருக்காங்க. நம்ம அங்கே போய் அங்கே மீனவர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்களோட பிரச்சனைகள் குறிப்பாக அவங்க ரெஸ்கியூ அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. அவங்க மீன் பிடிக்க போகும்பொழுது அவங்க கடலில் அவங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இன்னும் அவங்க சரியாக எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணலை. ஒரு ஹெலிகாப்டர் பேஸ் அமைச்சு தருவோம்னு சொன்னாங்க எல்லா கட்சிகளுமே. இன்னி வரைக்கும் அதை பண்ணலை. நம்ம போயிருந்த அன்னைக்கு கூட ஒரு 14 வயசு சிறுவன் காணாமல் போயிடுறாங்க. கோஸ்ட் கார்டால் கண்டுபிடிக்க முடியல அந்த பையனை. ஸோ உள்ளூரில் இன்னை வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அந்த பகுதியில். இப்போ நம்ம ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்ஸாக போயிடலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்ன மாதிரி 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நாகர்கோயிலை எடுத்துப்போம். நாகர்கோயிலை பொறுத்தவரையில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்ஆர் காந்தி அவருக்கு தான் பாஜக மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. திமுக சார்பில் ஆஸ்டின் அப்படின்றவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இங்கே எம்ஆர் காந்தி மேலே சில அதிருப்தி இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திமுகவுடைய கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆஸ்டினுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த முறை இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. நாகர்கோயிலை பொறுத்தவரையில் கள நிலவரம் எப்படி இருக்குது? நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் காந்திக்கு இன்னமும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. அவரோட ரொம்ப சாதாரண மனுஷன், எளிமையான மனுஷனாக ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கார் ஒரு எம்எல்ஏவாக எஸ் கொஞ்சம் ஆன்டி இன்க்யூமன்சி இருக்க தான் செய்யுது. அவர் மேலே நான் பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளைண்ட் தான் செய்யுது. பட் இன்னமும் அவருக்கான செல்வாக்கு இருக்குது. பர்டிகுலர்லி மோடி இப்போ போன வாரம் ரோட் ஷோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கான மொமெண்டம் அங்கே பிக்கப் ஆகுது. பர்டிகுலர்லி ஆர்எஸ்எஸ் ரொம்ப நல்லா இறங்கி வேலை செய்கிறாங்க நாகர்கோயில் தொகுதியில். ஸோ அது ஒரு ஸ்லைட் எட்ஜ் கொடுக்குது. ஆஸ்டின் இதுக்கு முன்னாடி நாகர்கோயிலில் கண்டெஸ்ட் பண்ணல. அவர் கன்னியாகுமரி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணவர். இப்போ நாகர்கோயிலில் கண்டெஸ்ட் பண்ண வராரு. ஸோ டிஎம்கே அவங்க ஃபுல் வெயிட் போடுறாங்க இந்த ஃபைட்டுக்கு. இப்போ எம்ஆர் காந்தியை பொறுத்தவரையில் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தாண்டி பெரிய அளவில் அவர் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு அப்படின்றது அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இருக்கலாம், அது ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த கன்சாலிடேஷன் அவருக்கு நடந்திருக்காங்க. அந்த ஹிந்து ஓட்டர் கன்சாலிடேஷன் அவருக்கு அங்கே நடந்திருக்குது. அதுக்கான ஒர்க் அவங்க கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த பார்ட்டி. ஸோ அதோட கெயின்ஸ் அவருக்கு போய் சேரலாம். இப்போ தாவேகா இந்த இடத்துல என்ன ரோல் ப்ளே பண்ணும் நாகர்கோவிலில்? நாகர்கோவிலில் அவங்க கேண்டிடேட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. பக்கத்துக்கு தொகுதி கம்பேர் பண்ணால் இங்கே கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. டிவிகேவோட பெர்ஃபார்மன்ஸ் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே போட்டி தலவாய் சுந்தரம் அதிமுக, அவரும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அதே மாதிரி மகேஷ் ஆர் அவர் திமுக சார்பில் போட்டியிடுறாரு. கன்னியாகுமரி பொறுத்தவரையில் எப்படி இருக்குது? தலவாய் சுந்தரம் அங்கே கண்டினியூஸாக அங்கே ஜெயிச்சுட்டு இருக்கிற ஒரு கேண்டிடேட் அந்த தொகுதிக்கு அதிமுக சார்பாக. மகேஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ். ஏன்னா அவர் நாகர்கோவில் மேயராக இருந்தவர். பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கண்டெஸ்ட் பண்ண வராரு. ஸோ இட் வில் பி எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபைட் தான். அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ தலவாய் சுந்தரம் ஐ திங்க் அவர் வெள்ளாளர்னு நினைக்கிறேன். மகேஷ் நாடார். ஸோ அந்த கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் அங்கே ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் அப்படின்றது ஒரு 47% இருக்கும் அப்படின்னீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி தாவேகாலாம் கிறிஸ்டின் கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி வந்து வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு மாவட்டத்தில் பெரும்பான்மையான கேண்டிடேட்ஸ் கிறிஸ்டின் கேண்டிடேட்ஸ் தான் போட்டிருக்காங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியே வந்து அவங்களோட கூட்டணி இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கிள்ளியூரில் வந்து நிவின் சைமன் ஒரு கிறிஸ்டியன் தான் வந்து அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க டிஎம்சியில். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட டெமோகிராஃபி அப்படி தான் கிறிஸ்டின் நாமினேட் பண்ணுவாங்க. பட் கட்சிக்கான செல்வாக்கு என்ன, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தான் தீர்மானிக்கும். கேண்டிடேட் எப்படி இருக்காங்க, கேண்டிடேட் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் மரிய ஜெனிஃபர் அப்படின்றவங்க போட்டிடுறாங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பில். அதே மாதிரி தாவேகா சார்பில் மாதவன் அப்படின்றவர் போட்டிடுறாரு. அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது என்ன மாதிரி இருக்குங்க? நாம் தமிழர் நிறைய நல்ல யங் ஃபேஸஸ் இருக்காங்க. நாங்கள் போய் பார்த்தப்ப நிறையா அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை கன்சாலிடேட் அவங்களால பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை. போன தடவை வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கான டிமாண்ட் இருந்தப்ப கிட்டத்தட்ட வந்து இந்த தொகுதிகளில் ஒரு 80,000 வாக்கு கிட்ட எல்லா 6 தொகுதி அவ்வளோ வாக்கு வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோ இது இருந்துச்சு. பட் அதை மீறி அவங்களால போக முடியல, அங்கே லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ காங்கிரஸுக்கான சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இல்லையா கன்னியாகுமரியில்? இப்போ த்ரூ அவுட் வந்து கன்னியாகுமரியில் உங்களுக்கு இருக்கும். கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் இப்போ மகேஷ் வந்து திமுக கேண்டிடேட் இருந்தாலும் அந்த கூட்டணி பலம் அப்படின்றது அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குளச்சல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவகுமார் அவர் வந்து பாஜக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு. திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தாரகிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? குளச்சல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ஸ்டுவன்சி. ஏன்னா அங்கே டிவி கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காரு, அங்கே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம 3 கட்சி ஆஃபீஸ்க்குமே போய் பார்த்தோம். பூத் லெவலில் வந்து அவங்க ஓட் சப்போர்ட் வந்து கன்சல்டேட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் பிரேம் லாரன்ஸ்னு ஒருத்தவர் தான் அங்கே டிவிக்கில் இருக்காரு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாரகை வந்து விளவங்கோடில் வந்து பை எலெக்ஷன் விஜயதரணி இதானதுக்கப்புறம் பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. விளவங்கோடில் காங்கிரஸ் தலைமை வந்து அவங்க இந்த குளச்சலில் வந்து கண்டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. குளச்சலில் வந்துட்டு ஆக்சுவலாக லாரன்ஸ்னு ஒரு காங்கிரஸ் லோக்கல் லீடர் தான் சீட் முதல்ல கொடுக்குறதா பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து தாரகை கொடுக்க அந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் போல்டா வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க, நல்லா லவுடாக ரீச் ஆகுது அவங்க மெசேஜ். ஸோ வந்து ஸ்லோவாக சப்போர்ட் வர ஆரம்பிக்குது அவங்களுக்கு. பிஜேபியில் வந்து அட்வொகேட் சிவகுமார் அப்படின்னு ஒரு பேசிக்காக ப்ரொஃபஷனலே ஒரு அட்வொகேட் அவர். ஸோ அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நியூ ஃபேஸ் தான். பட் பிஜேபி வந்து அங்கே மற்ற தொகுதியில் பண்ணுற அதே ஒர்க் தான் இந்த குளச்சல்லையும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் 3 கார்னர் ஃபைட் இருக்கும் குளச்சலில் வந்துட்டு. இப்போ நம்ம விளவங்கோடை பற்றி பேசும்போது உங்களுக்கு வந்து குளச்சலையும் சேர்த்து பேச வேண்டியது இருக்குது. விளவங்கோடில் வந்து விஜயதாரணி வந்து 3 டேர்ம் எம்எல்ஏ அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்க. பாஜக அவங்களுக்கு வந்து மீண்டும் அங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இப்போ டிடி பிரவீன் இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேசாமல் தாரகைக்கே வந்து விளவங்கோடை கொடுத்துருந்தா அது இன்னும் கூடுதலாக ஒரு டஃப்பாக இருந்திருக்கும். இப்போ தேவையில்லாமல் டிடி பிரவீனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அது ஒரு குழப்பம் அப்படின்ற மாதிரியான சிக்கல் இருக்கு. அது என்ன ஆக்சுவலாக? அது குழப்பம் தான். ஏன்னா காங்கிரஸ் வந்து விளவங்கோடில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி. யாருன்னாலும் ஜெயிக்கிற மாதிரி கை சின்னத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி அது. விஜயதரணியும் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த தொகுதியில். அவங்க ரொம்ப ஆக்சசபிள். யார் வேணாலும் வந்து அவங்கள்ட்ட ஈஸியாக தொடர்பு கொண்ட முடியும். பிரச்சனை உங்களோட பிரச்சனையை வந்து ஈஸியாக நீங்கள் அந்த எம்எல்ஏவிட்ட போய் ரீச் பண்ண முடியும். நீங்கள் விஜயதரணிகிட்ட வந்துட்டு அந்த குட்வில் வந்து அவங்களுக்கு ஷீ இஸ் கேரிங் அலாங் வித் ஹர் இந்த கட்சிக்கு மாறும் பொழுதும். ஸோ இந்த அவங்க வாங்க போகிற ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு வர்ற ஓட்டு பிரைமரிலி இருக்கும். ப்ளஸ் பிஜேபிக்கு நாங்கள் சில ஓட்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது அவங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்களுக்காக தான் ஓட்டு போட்டோம். அவங்க வந்து 3 வருஷம் இருக்குது. அது அவங்களோட காங்கிரஸ் வந்து எதுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா அவங்க பிஜேபி எதிர்ப்பு போட்டு தான் காங்கிரஸ் நேச்சுரலாக போயிருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்காக தானே போட்டோம், நீங்கள் எப்படி மாதிரி போக முடியும் கோவம் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க மேலே பெருசாக எதுவும் அலிகேஷன்ஸ் இல்லை. அந்த சைடில் கரப்ஷன் சார்ஜஸோ இல்லை வந்து தொகுதிக்கு வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க அங்கே தான் இருக்காங்க, ஆக்டிவாக தான் போயிட்டு இருக்காங்க. பிரவீன் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேர். ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவங்க நாமினேட் பண்ணப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அவருக்கு வந்து கேரளாவில் ஒரு ஆதார் இருக்குது, இங்கே ஒரு ஆதார் இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அந்த லேட்டர் அவருக்கு வந்து ஒரு தமிழ் வந்து சரியாக இது பண்ண வரல. அந்த தொகுதியில் தமிழ் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க பேசுகிறப்பே மலையாளம் கலந்து தான் பேசுகிறாங்க அந்த தொகுதியில். ஸோ தமிழ் பேச வரலங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்கன்னு. ஆனால் அவருக்கு வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு 3 பிஷப்ஸ் வந்து பர்டிகுலராக அவர் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கேசி வேணுகோபால்கிட்ட. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவருக்கு சீட் கிடச்சிருக்குது. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ கிள்ளியூர் பார்த்தீங்க அப்படின்னா ஜே நிவின் சைமன், அப்புறம் வந்து காங்கிரஸ் சார்பில் எஸ் ராஜேஷ்குமார் அப்படின்ற ஒரு வேட்பாளராக போட்டிருக்காங்க. ஜே நிவின் சைமன் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக நிற்கிறாரு. ஐ திங்க் அவர் வந்து தாமரை சின்னத்தில் தான் நிற்கிறாரு. ஸோ அவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அங்கே அந்த தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது? ராஜேஷ்குமார் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட், எம்எல்ஏ இல்லை, ஒரு ஃப்ளோர் லீடர் வேறு காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கீ காங்கிரஸ் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் அவரு ஒருத்தவர். ஆனால் நிவின் சைமன் டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஓகே. ஸோ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து சர்ச்சஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம்
கன்னியாகுமரி முழுக்கவே வந்து சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி நான் சொல்கிறது ஒரு ஃபியூ டெக்கேட்ஸ் முன்னாடி என்ன நடக்கும்னா, சர்ச்சஸில் வந்து இன்ஃபார்மலாக வந்து உங்களுக்கு சண்டே மாஸில் வந்து ஒரு அப்பீல் வைப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அது வந்து சூசகமாக சொல்லுவாங்க சில இடங்கள்ல. உதாரணத்துக்கு சொல்லணும், 96 டேரக்டாக சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ 96ல் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு உதயசூரியன் திமுகவோட சேர்றாங்க. அப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல இருந்து கன்ஃபியூஷன்லாம் நடக்குது. அந்த டைம்ல அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஜபத்தில் பேசும்பொழுது என்ன பேசுவாங்கன்னா, பீடத்துல இருந்து சூசையப்பருக்கு வந்து ஆதரவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் புரியாது. சூசைனா வந்து அவங்க என்னது யாருக்கும் புரியல. டக்குனு பின்னாடி வந்து இப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, என்ன சூசை? கேண்டிடேட் பேர் சூசை இல்ல, சூரியன் சைக்கிள். ஓகே, அதுதான் வந்து சூசைன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு ஆல்டர்ல கன்வே பண்ணல, பட் பின்னாடி வந்து மக்கள் மத்தியில் போயிருது. அதே மாதிரி இந்த தடவை வந்து இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில லோக்கல் லெவல் சர்ச்சஸ்ல நீங்க வந்து எலெக்ஷன் வருது மக்களே, நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போடணும், ஆனா வந்து நம்ம நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அங்க போங்க அப்படின்னு அந்த கையை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று பண்றாங்க. சில சின்ன சின்ன சர்ச்சஸ் இது எல்லாமே வந்து சர்ச் லெவல்ல ப்ரீஸ்ட் லெவல்ல நடக்கிறது. ஆனா ஆர்ச் பிஷப் லெவல்ல வந்து அங்க ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. என்னன்னா இந்த சர்ச் அங்க இருக்கிற சர்ச் ஆர்சி சர்ச்சஸ் பர்டிகுலர்லி ட்ரிவங்கோடு ஆர்ச் பிஷப் அவங்களுக்கு கீழே வருது, டயசஸ் கீழே வருது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே லோக்கலில் வந்து டிவிகே கேண்டிடேட் ஒரு கிறிஸ்டியன், அவர் ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஸோ அவங்களும் ராஜேஷ்குமாரும் வந்து அங்கே லோக்கல் ஹெட் ப்ரீஸ்ட்டை வந்து போயிட்டு சப்போர்ட் கேட்குறாங்க. இவங்க வந்து வேணாங்கிறாங்க. அவர் வந்து நான் பொதுவானவர் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருக்க டைமில் நிவின் சைமன் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகவில் சில ஆட்களை வச்சு பிஷப்பை போய் பார்த்துறாரு. தலைமை பிஷப்பை போய் பார்க்கவும், அவர் பிஷப் வந்து கேரளாக்காரர், அவருக்கு யாருன்னு பெருசாக அறிமுகம் தெரில. தமிழ் மாநில காங்கிரஸ், ஓகே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு காங்கிரஸ் கட்சி போல இருக்கு இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த போட்டோ வந்து வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க எல்லா பக்கமும். என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பிஷப் வந்து ஆதரவு தெரிவிச்ச கேண்டிடேட் வந்து நிவின் சைமன் அப்படின்னு ஒரு டக்குன்னு பரவிடுச்சு. அதுக்கப்புறம் பிஷப் கூப்பிட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னா, இல்லை எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போய் கேம்பெயின் பண்றாங்க. பட் இது ஒரு கன்ஃபியூஷன் அங்க, பிஷப் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேலை சில ஃபாதர்கிட்ட பேசணும். இப்போ பத்மநாபபுரம்ல சில ஃபாதர்ஸ் எல்லாம் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பெருசா எதுவும் அஃபிஷியலாக வரல எங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ். நாங்கள் வந்து ஓட்டு போட சொல்லி சொல்றோம், பிஜேபிக்கு எதிராக கூட நாங்கள் போட சொல்லி சொல்றது சொல்றோம். ஆனால் வந்து டிவிகேக்கு நடுவுலையோ இல்லை காங்கிரஸ் டிஎம்கே நடுவுலையோ வந்து நாங்கள் சூஸ் பண்ண சொல்றது இல்லை. ஏன்னா இந்த சின்ன பசங்க படிப்பே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களாம் கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. தே நோ வாட் தே வாண்ட் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ சர்ச்சஸ்க்கான வெயிட்டேஜே வந்து இந்த தடவை அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த வேர்டுக்கு வந்துட்டு. சர்ச்சஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது நிச்சயமா கன்னியாகுமரி உட்பட்ட அந்த 6 தொகுதிகளில் இருக்கு தானே? இருக்கு. ஆனால் யாருக்கு மத்தியிலன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில் அது அவ்வளோ இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்க வேணுங்கிற கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போட போற மாதிரி தான் சர்ச்சஸே சொல்றாங்க. இப்போ நீங்கள் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸில் மக்களை சந்திச்சு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ விஜய் வந்து அந்த பகுதிகள் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாரு, நீங்கள் வந்து விஜயுடைய பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இம்பேக்ட் எப்படி இருக்கு? விஜயோட வருகை கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்குது கன்னியாகுமரி இதில். அவங்களோட போல் ப்ராமிசஸ் வந்து இவங்க எல்லாம் பெருசாக வந்து கொண்டு போகிறாங்க முன்னாடி. பர்டிகுலராக வந்து இந்த தடை காலத்தில் வந்து அவர் கொடுக்குற அந்த அமௌண்ட் 20,000 சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட் ஆகட்டும், ரெஸ்கியூக்கு வந்து அவர் சொல்கிற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகுது. ஸோ அந்த தாக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து ஃபிஷர்மேன் மத்தியில் வந்து விஜயை வந்து ஒரு பர்டிகுலர்லி ஒரு செக்ஷன் ஆஃப் ஃபிஷர்மேன் சொல்கிறேன், நம்ம பார்த்த பீப்புள் வந்து ஒரு எம்ஜிஆரோட ஒரு பேரலல் ட்ரா பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் படங்களில் வந்து படகோட்டி, மீனவ நண்பன்லாம் வந்து ஃபிஷர்மேன் நடிச்சிருக்காரு. நீங்கள் அங்கே இருக்கிற விஜய் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சுறாவில் நடித்த ஃபிஷர்மேன் போஸ்டர்ஸும் அந்த வச்சிருக்க பலகைகளில் வந்து வச்சிருக்க இமேஜ் என்ன படத்தில் வர இமேஜ்னு இருக்குல்ல, சுறா நிலாலைவான் பழைய படம் இருக்குது, அதில் வந்து ஒரு ஃபிஷர்மேனாக நடிச்சிருப்பாரு விஜய் வந்துட்டு. அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்னும் பார்க்க முடியுது. ஸோ அதோட ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க வந்து அவங்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து நிறைய இடங்களில் ஸ்பாய்லர்ஸாவோ இல்லை ஓட் கட்டர்ஸாவோ இருப்பாங்க தானே? கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அது யாருக்கு அட்வான்டேஜாங்க தெரியல. ஏன்னா அவங்க வந்து அக்ராஸ் செக்ஷன்ஸ் கட் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியுது. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கட் பண்ண போகிறாங்களா, யங்ஸ்டர்ஸ் மட்டும் கட் பண்ண போகிறாங்களா, விமன் மட்டும் பண்ண போகிறாங்களா, இல்லை ஹிந்து அவங்க பிஜேபியில் இருக்கிறவங்களும் அவர் படத்தில் பார்த்து அவர் மேலே அவர் பேசுகிற விஷயங்கள்ல இருந்து ஈர்ப்பு ஏற்பட்டுருக்கலாம். ஸோ இட்ஸ் கட்டிங் ஓட்ஸ் அக்ராஸ் செக்ஷன்ஸ். யாருக்கு அதிகமான இழப்புங்கிறது ரிசல்ட் வந்தால் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சென்னை மாதிரியான பகுதிகளில் போய் நம்ம பேசும்போது நிறைய இடங்களில் வந்து பெண்கள், இளைஞர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் கன்னியாகுமரி அதற்கு உட்பட்ட அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் பேசும்போது
என்ன சொல்றாங்க? இருக்கு, கண்டிப்பா அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா அது வின்னிங்கா மாறுமா அப்படிங்கிறது ஏதாவது பெரிய இப்போ டவுட் தான். சப்போர்ட்னு பேசும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் சொல்லி நாங்க சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல See, வெறுமனே எனக்கு விஜய் பிடிக்கும் அதனால ஒரு சப்போர்ட் பண்றேன்? ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிற தாட் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம 2 கட்சிகளுக்கும் இங்க வந்து மாத்தி மாத்தி கொடுத்துக்கோ, நம்ம பிரச்சனைகள் வந்து இன்னும் தீராம இருக்கு பல வருஷம். ஒரு புது ஆள் வரட்டும், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் அங்க இருக்கு. இப்போ பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தவரையில பி ரமேஷ் பாஜக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் சிபிஎம் சார்பில் ஆர் செல்லசுவாமி அப்படின்றவர் நிறுத்தப்பட்டிருக்காரு. இப்போ இங்கே எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேசிய கட்சியான பாஜக, அதே மாதிரி இன்னொரு தேசிய கட்சியான சிபிஎம். இங்கே எப்படி இருக்கு கள நிலவரம்? ஆக்சுவலாக அந்த சீட் வந்து போன தடவை வந்து டிஎம்கே மினிஸ்டரான மனோ தங்கராஜுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி. அவருக்கு இந்த தடவை மறுக்கப்பட்டிருக்கு சீட்டு. ஸோ டிஎம்கே இல்லாமல் அந்த கூட்டணி கட்சியான சிபிஎம்க்கு வந்து சீட் கொடுத்துக்கிறாங்க. அவர் இண்டிவிஜுவல் லெவலில் ரொம்ப நல்ல பேர் அவருக்கு. செல்லசுவாமியா? அட்வொகேட்டு ரொம்ப நல்ல பேர் அவருக்கு. எந்த பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் போய் நிற்கக்கூடிய ஒரு ஆள். களத்தில் ரொம்ப வருஷமாக அந்த பகுதியில் வந்து பணியாற்றுகிறவர். ஸோ நல்ல பேர் இருக்குது அவருக்கு அங்கே வந்துட்டு. ரமேஷ் வந்துட்டு ஐ திங்க் அவங்களோட பிரதர் வந்து ஒன் ஆஃப் த சவுத் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு பாம் பிளாஸ்ட்ல வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட தம்பி இவர். ஓகே. ஸோ அந்த சிம்பத்தி வந்து 2021 கண்டெஸ்ட் பண்ணாரு கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதோ ஒரு கான்ஸ்டுவன்சியில். பட் தோத்துட்டாரு. பட் இந்த வந்து பத்மநாபபுரம்ல மறுபடியும் கண்டெஸ்ட் பண்றாரு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா டிஎம்கே வந்து அவங்க எல்லா கேடர்ஸும் வந்து இப்போ சிபிஎம்க்கு அவ்வளோ வரதில்லை. மனோ தங்கராஜ் ஆட்கள் குறிப்பாக வந்து அவ்வளோ ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்றதில்லை. இவங்களோட கட்சி பூசல் அப்படின்றது பத்மநாபபுரம் இருக்கு. ஆனால் டிஎம்கேல வந்து என்னன்னா மனோ தங்கராஜுக்கே வந்து எதிர்ப்பு. சீட்டு நீங்க இன்டர்வியூ வந்து வச்சப்ப ஸ்டாலின் அவங்க சீஃப் மினிஸ்டர் வச்சப்ப மனோ தங்கராஜுக்கு எதிராக வந்து கட்சிக்குள்ளே அவ்வளவு குரல் வந்தது, அவர் கொடுக்கக்கூடாது அந்த தொகுதி அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்? எதனால வந்து மனோ தங்கராஜ் அவர் வந்து ஆக்சசபிளா இல்ல, தொகுதியில் அவ்வளவா வர்றது இல்லை. அவரை சுத்தி வந்து ஒரு சின்ன காட்டல் இயங்குது, அவங்களதான் தொடர்பு கொள்ள முடியுது நம்மளால. அதை மீறி மினிஸ்டர்களை பார்க்க முடியும், அதிருப்தி இருக்கு அவங்களுக்கு. ஓகே. இப்போ தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது அவங்க வந்து திமுக கூட்டணி, அதே மாதிரி அதிமுக வந்து ஒரு இடத்துல போட்டிடுறாங்க, மற்ற இடங்கள்லாம் வந்து பாஜக கொடுத்துட்டாங்க, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இந்த போட்டியை பார்க்கும்போது இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் லைக் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரி தான் இதுவும் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் தான். நிறைய க்ளோஸ் மார்ஜின் ஃபைட்ஸ் நம்ம இந்த தொகுதியிலையும் பார்க்கலாம். வின்னிங் மார்ஜின் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப பெரிய மார்ஜின்ஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இங்கே. ஸோ டிவிகே வருகையால் வந்து ஓட் கண்டிப்பாக அந்த மார்ஜின்ஸ் வந்து இதாகும். ஒரு நேரோ மார்ஜினில் தான் எல்லாமே வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சுற்றுச்சூழல் பற்றி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகிறாரு. இப்போ கன்னியாகுமரியில் நிறைய பொதுக்கூட்டங்கள்லாம் அவங்க நடத்தியிருக்காங்க, கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கணிசமான பேச்சாளர்களும் கன்னியாகுமரியிலேருந்து இருக்கிறாங்க. ஸோ கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது? நிறைய பேர் பாராட்டுறாங்க நாம் தமிழர் கட்சி. அங்கே வந்துட்டு அந்த கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய இஷ்யூஸ் அவங்க வந்து எடுத்து பேசுகிறாங்க. லோக்கல் இஷ்யூஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து அவங்க மட்டும்தான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க அந்த ஊரில் வந்துட்டு. மற்ற கட்சிகள் பேசாத அது வந்து பேசாத பிரச்சனைகள்லாம் இவங்க எடுத்து பேசுகிறாங்க. அது ஒரு கண்டிப்பாக அதான் சொல்ல அவங்க அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு திரும்பி பார்க்குறாங்க. பட் அது எவ்வளோ தூரம் ஓட்டாக கன்சாலிடேட் பண்ண முடியும்னு இருக்குல்ல, அதை மீறி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. எஸ் நீங்கள் திரும்பி பார்க்கலாம், யார் நல்லா பேசுகிறாங்க ஓகே, பட் அதை மீறி ஓட்டுக்கு வந்து நீங்கள் கள வேலைகள் இருக்குல்ல, அதுங்க வந்து அவங்க லேக் ஆகுறாங்க. இப்போ அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை பற்றியும் நம்ம பேசணும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா பாயிண்ட்ஸோடலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து இப்போ மற்ற இடங்களை தாண்டி கன்னியாகுமரியில் வளர்ந்தது அப்படின்றதையும் நம்ம பேசிடலாம் நினைக்கிறேன். இதை ஷார்ட்டாக பேசணும்னா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறது மட்டும். காங்கிரஸ் வந்து 1950களில் வந்து அங்கே வந்து டிராவங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட பிரதான கோரிக்கையே வந்து கன்னியாகுமரியை வந்து டிராவங்கோட்லேருந்து தமிழ்நாட்டோட மெட்ராஸ், அப்போ இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டோட இணைக்கணுங்கிறதா அவங்களோட கட்சியோட இதுவே. அது வந்து 56 வரைக்கும் அது ஒரு பிரைமரி டிமாண்டாக இருக்குது அந்த பகுதியில். 56ல் வந்து சேர்த்துறாங்க. இன்டகிரேட் ஆனதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு தேசிய காங்கிரஸோட சேர்ந்துடுறாங்க. ஸோ மார்ஷல் நேசமணின்னு ஒருத்தவர் தான் அது வந்து ரொம்ப கீயான லீடர் அதில். ஸோ அவர் வந்து இணைச்சிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே காங்கிரஸோட வளர்ச்சி வந்து அங்கே ஆரம்பிக்குது தொடர்ந்து. அதுக்கப்புறம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 70களில் தான் வந்து அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சங் பரிவாரோட அமைப்புகள்லாம் அப்போ தான் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக சவுத் இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து சில மாவட்டங்களில் கன்னியாகுமரி ஒன்று அவங்க வந்ததுக்கு. விவேகானந்தர் அந்த மெமோரியல் வந்து 72ல் வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. அப்போ அது பிஜேபி அப்போ கட்சியே ஆரம்பிக்கல. பிஜேபி கட்சி அங்கே 8 வருஷம் முன்னாடியே அங்கே வந்து அங்கே உங்களுக்கு விவேகானந்தர் மெமோரியல் வந்து அங்கே ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் வந்து திறந்து வைக்கிறாரு. அங்கே வந்துட்டு ஏக்நாத் அப்படின்னு ஒருத்தர் வந்து திறந்து வைக்கிறாரு. ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வந்து 1982 நடந்த இந்த மண்டைக்காடு கலவரம் தான் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இது காங்கிரஸ் பிஜேபி ஃபைட்டாக இது வந்து மாறிடுது. அங்கேருந்து 1996 தான் பாஜகவோட
முதல் எம்எல்ஏ தமிழ்நாட்டுக்கு இந்த பகுதியில இருந்தா வந்து வேலாயுதன் வந்து என் வேலாயுதன் செலக்ட் ஆகிற வின் பண்றாரு. அதன் பிறகு பொன் ராதாகிருஷ்ணனோட ஒரு வெற்றி ஆகட்டும், அவருக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அப்படியே கன்சாலிடேட் பண்ணிட்டே வராங்க வந்து சப்போர்ட்டை. அப்படியே வரும்பொழுது 2021 வந்து அவங்க ஜெயிச்ச 4 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ மறுபடியும் இந்த தொகுதியிலேருந்து காந்தி ஜெயிச்சுட்டு வராங்க. 22 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 195 இடங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% சீட்ஸ் வந்து இவங்க நாகர்கோவில் முனிசிபல் கார்பரேஷன் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற லோக்கல் பாடிஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஜெயிக்கிறாங்க. 195 இடங்களை ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் இந்த கேம்ஸ் எல்லாம் கன்சல்டேட் பண்ணுறதுக்காக இந்த எலெக்ஷனில் வந்து 4+1. இப்போ காங்கிரஸ் பாஜக இந்த 2 தேசிய கட்சிகளும் யூனிக்காக பண்ணக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா என்ன கன்னியாகுமரியில்? யூனிக் அப்படின்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் பேசப்படாத பிரச்சனைகள்லாம் அங்கே மட்டும் பேசப்படுது. உதாரணத்துக்கு இப்போ அந்த ஈரானில் இருந்த ஃபிஷர்மேன் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அது வந்து அவங்க பேச பொருள். இந்த மாதிரி குளோபல் இஷ்யூஸ்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே நீங்கள் மேபி அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் 1-2 டிஸ்ட்ரிக்ஸில் பேசலாம். ஆனால் இது ஒரு எலெக்ஷன் டாக்கிங் பாயிண்ட். அந்த ஊரில் 2 கட்சிகளுமே வந்து அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் இது பண்ணுறாங்க. பாஜக வந்து பியூஷ் கோயல் போய் வரவேற்கிறாரு. தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க ஃபிஷர்மேனை வந்து ஏர்போர்ட்டில் வந்து வரவேற்க போகிறாரு. லோக்கலில் வந்து அவங்க வந்து இன்ட்ரூஸ் தராங்க. எப்படி வந்து மோடியோட இந்த இது வந்து அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி கொண்டு போகுது. காங்கிரஸ் வந்து இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து மகாத்மா காந்தி பேரை வந்து ரிமூவ் பண்ணது, இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்லேருந்து ரிமூவ் பண்ண அந்த இதாகட்டும், இப்போ நடக்கிற டீலிமிட்டேஷன், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் மையப்படுத்தி பேசிகிட்டு இருக்கு. இன் ஜென்ரலாக வந்து அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது என்னவா இருக்குது? அங்கே வந்து லோக்கல் ஃபிஷர்மேன் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. லிட்ரஸி ரேட் அதிகமாக இருந்தால் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே வந்துட்டு. இப்போ பக்கத்தில் கேரளா அந்த மாதிரி போகிறாங்க. இந்தியா உலகம் ஃபுல்லாகவே வந்து அவங்க நிறைய பேர் இந்த ஊர் விட்டு வெளியே வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பகுதிகளில் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் படித்தவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக கன்னியாகுமரிக்கு உட்பட்ட அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது, இன்னும் ஒரு 4 நாளில் நம்ம ஓட்டு போட போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் ஒரு வேளை கன்னியாகுமரியிலேருந்து இல்லை இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஏதாவது ஒரு தொகுதியிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் பேசின விஷயங்களோட நீங்களும் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.